ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் வானகரம் ஈஸ்ட் ஐனம்பாக்கம், வானகரம் ரோடு ஈஸ்ட் ஐனம்பாக்கம். எந்த ஷாப் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா லதா அக்கா பிரியாணி கடை. ஆக்சுவலாக நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பகோடா பாய்ஸ் ப்ரோ போட்டிருந்தாரு, நான் பார்த்துருந்தேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி நம்மளுமே ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நான் இன்னைக்கு கிளம்பி வந்திருக்கேன். ஆக்சுவலாக வெயில் போல காட்டுதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12:40 தான் இருக்குது. 12:40 பாதி அண்டா வந்து காலி ஆகிடுச்சு. நல்லா பீஃப் பிரியாணிக்கு வந்து பெரிய அண்டா வச்சிருக்காங்க. இங்கே என்னென்ன கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, தவா கறி, நல்லி அதெல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பீஃப் தான் வந்து அதிகபட்சம் மூவினே சொல்லலாம். ஏன்னா அடித்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க, அந்தளவுக்கு போய்கிட்டே இருக்குது. வெயில் செம காட்டுது. ஆக்சுவலாக 12:40 தான் ஆகுது. பாதி எண்டா வேலை வச்சு இப்போ போய் நம்மளும் எல்லாமே ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணே, வாங்கண்ணே. லதாக்கா பிரியாணிங்க. இது ஆயிடுச்சுண்ணே, எப்படியும் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்குண்ணே. அம்மா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, அம்மாவோடைய தங்கச்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் வந்து என்ன ஒரு 15 வருஷம் இருக்கும். நம்மளே ரெடி பண்ணி நம்மளே கற்றுக்கிட்டேன். பீஃப் ஒரு 70லேருந்து 90 போகுங்க. சிக்கன் ஒரு 15-20 போகும். மெயினாக பீஃப் பிரியாணி தான். பீஃப் தவா கறி இருக்கும், சிக்கன் பிரியாணி இருக்கும், 65 இருக்கும். சிக்கனில் 120ண்ணே. சிக்கன் பிரியாணி 120, பீஃப் பிரியாணி 120, கறி 80 ரூபா. நல்லி ரொம்ப டிமாண்ட்ண்ணே. இன்றைக்கி வேணும்னா நீங்கள் முன்னாடி நல்லே சொல்லிடணும், அப்போ தான் எடுத்து வைப்போம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கும் நம்ம இங்கே பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ரெண்டுமே ஒர்க் தான். அங்கேயும் ஒர்க் பண்ண போகிறோம், இங்கேயும் ஒர்க் பண்ண போகிறோம். அந்த ஒர்க் வந்து வேறு ஒருத்தருக்காக பண்ணுறோம், ஒரு பெரிய கம்பெனிக்காக நம்ம ஒர்க் பண்ணி போகிறோம். இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்காகவே நம்ம பண்ணிக்கிறோம். இது ரெண்டும் வித்தியாசம். ரெண்டாவது என்னென்னா, ஆனால் முடிஞ்சுன்னா வேலைக்கு. ரெண்டாவது இதில் என்ன ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா, நம்ம ரெடி பண்ணுறோம், பைசா கொடுக்குறாங்க, நம்ம வாங்கி போடுறோம், அது அப்புறப்பட்டது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ப்ரைஸ் பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்க, நான் நிறைய இடத்துல சாப்பிட்டேன், இது வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்களா, அந்த ஒரு விஷயம் தான் நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி பூஸ்ட் பண்ணி அடுத்த லெவலில் நம்ம போகிறதுக்கு வந்து எடுத்து வந்து அதுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இங்கே ஆமாம், பிரியாணி கற்றுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். காஷ்மீர்லேருந்து நம்ம சவுத் சைடு கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா பிரியாணியும் போயிட்டு பார்த்துட்டு அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறான் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுற இடத்துக்கு பர்மிஷன் கேட்போம். சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அங்கே எல்லாத்துலேயும் நம்ம வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி, அதாவது நம்ம இங்கே மெட்ராஸில் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த கல்யாணத்தெல்லாம் பாய் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிரியாணி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்குது. அதில் வந்து நம்ம அதில் யூனிக்காக ஏதாச்சும் ஒரு ஸ்டைல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம தனி ரெசிபி இப்போ நம்ம பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே, அது வேற ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். மற்ற பிரியாணியை விட இது வந்து யூனிக்காக இருக்கும். அந்த ஒரு விஷயம் தான். இப்போ நிறைய இடத்துல இருக்குது பிரியாணி கடை, நம்மளை தள்ளியும் நிறைய இருக்குது, பக்கத்தில் இருக்குது, நம்மளோட கம்மியாக தராங்க. 100 ரூபா இருக்குது, 80 ரூபா, 90 ரூபா பிரியாணிலாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ட்ராவல் பண்ணி இங்கே வராங்கன்னா நம்ம பிரியாணி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம 120 போட்டு 100 ருபீஸ், 100 ரூபா. ஆஃப் வந்து 120 ரூபா. மேட்ரு என்னன்னா, ஒரு ஆள் சாப்பிட்டா திருப்தியாக இருக்கும், ரெண்டாவது சாப்பிட்ணுன்னு அவசியமே இருக்காது. குவான்டிட்டி நிறைய இருக்கும். ரெண்டாவது வந்து ஹலால் பண்ணி தான் எடுக்கிறோம். இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட 30-35 வருஷமா ஹலால் பண்ணி தான் எடுக்கிறோம். ஒருவேளை என்னைக்காச்சும் நம்ம கடையில் கறி இல்லை அப்படின்னா அன்றைக்கி கடையை லீவ் விட்ருவோம். மற்ற கடையில் எங்கேயுமே வாங்க மாட்டோம். ஒரே கடையில் தான் நம்மளே எடுத்து நம்மளே தான் பண்ணிப்போம். இல்லை, இப்போது நம்மளுக்கு வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி நம்மளுக்கு இவ்வளோ பேர் வராங்க அப்படின்ற மெயின் காரணம் வந்து டேஸ்ட்டு தான். டேஸ்ட் தான் முக்கியம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம்னா, எந்த பிரச்சனையுமே அதனால் இருக்கக்கூடாது. சாப்பிட்டாங்கன்னா நெஞ்சு எரிச்சலோ, ஜீரணாகாமல் இருக்கட்டோ, வயிற்று வலியோ, அது மாதிரி தேவையில்லாத பொருட்கள் எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம கரெக்டாக நீட்டாக வீட்டில் நம்ம எப்படி செய்வோமோ அதே தான். என்ன ஒன்று நம்மக்கிட்ட ஸ்பெஷலாக என்னன்னா, அந்த மசாலா என்ன லெவல்ன்றது நம்ம ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி அந்த அளவோடு எடுத்து பக்காவாக பண்ணுறதுனால உங்களுக்கு சாப்பிட்டாலும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ நீங்கள் மதியானம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சாயந்தரம் பசி இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு இத்தனை வருஷமாக ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் நம்மளுக்கு ஜாஸ்தி. புதுசாக கஸ்டமரோ அப்படி அதை விட அதிகமாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே 10 வருஷம் 5 வருஷம் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம கடையில்.
அந்த மாதிரி ரிப்பீட்டடாக வராங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்குறோம். வேறு எதாச்சும் மிஸ் ஆனால் கூட பரவாயில்ல, ஏதாச்சும் பொருளில் கலப்புறோம் அப்படி இருந்தால் ஃபுட்டில் அப்படி பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால தான் நம்ம அதை க்ளீனாக நீட்டாக ஹைஜீனிக்காக கொடுக்கறதுனால மட்டுமே இத்தனை நாள் நம்ம வந்து லாங் ஸ்டாண்டாக ஒரே இதில் வந்து நின்றுட்டுருக்கோம். அதான் மெயின் காரணம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து வானகரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் தாண்டி வரணும். நீங்கள் கூகுள் மேப்பில் போயிட்டு லதாக்கா பிரியாணின்னு போட்டாலே லேண்ட்மார்க் நம்ம கடை தான். இங்கே சுற்றி ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒரு லேண்ட்மார்க்ன்ற மாதிரி நம்ம கடை சொன்னாலும் தெரியும் எல்லாருக்குமே. நீங்கள் கூகுள் மேப்பில் லதாக்கா பிரியாணின்னு போட்டாலே லேண்ட்மார்க் வந்துடும். ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இருக்குது, போர்ட்டரில் போடலாம், ஸ்விக்கி ஜீனியில் போடலாம். ஃபுல்லாக வெளியில் தான் நிறைய பேர் வராங்க. டைமிங் 11:30க்கு பிரியாணி வந்து நாங்கள் ரெடி பண்ணிவிடுவோம். 11:30லேருந்து ஃபுல்லாக ஸ்டெச்சாக கஸ்டமர் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 1 o'clock 1 மணிக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. 1 மணிலேருந்து 2, அதிகபட்சம் 2:30 மணி இதுக்குள்ளே முடிஞ்சிடும். மேக்ஸிமம் இருக்காது டேம் ஷோராக 1 ஹவரில் காலியாகிடும். நல்லா இருக்கேன். நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 times வந்திருக்கோம். இவர் தான் எங்கள் ஃப்ரெண்டு தான் வந்து இன்ட்ரோ கொடுத்தாரு இங்கே. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வெளியெல்லாம் சாப்பிட்ருக்கோம் பீஃப் பிரியாணி எங்கள் ஏரியாவில். பட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே விட இங்கே நல்லா இருக்கு பிரியாணி பொறுத்த வரைக்கும். இப்போ பீஃப்காகவே வந்திருக்கோம். ஆக்சுவலாக பீஃப் பிரியாணிக்காக தான் வந்திருக்கோம். காலையிலே நல்லி ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தோம், பட் நல்லி கிடைக்கல. அது முன்னாடியே போயிடுச்சு, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் நல்லி தான் ட்ரை பண்ணோம். நல்லி சாப்பிட்ருக்கு ஆக்சுவலாக நல்லா இருக்கிறதால திரும்ப ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம், இது ஆகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக, இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை. எங்கள் ஏரியாலாம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். எங்கள் ஏரியா வண்டலூர் கிட்ட தான் இருக்குது. வண்டலூர்லேருந்து இங்கே ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே பார்த்து வந்தோம். மற்றபடி பிரியாணி நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கும். நான் இங்கே மதுரையில் தான் இருக்கேன். இங்கே பக்கம் தான் வீடு. நாங்கள் ஒரு 1.5 years சாப்பிட்டுட்டு இருக்கேன். எங்கள் பீஃப் தான். நல்லி ட்ரை பண்ணுங்க, நல்லி மஸ்ட் ட்ரை. நல்லி வேணும்னா ஒரு 10:30 11 மணிக்கே எல்லாரும் வரணும், வந்தால் தான் கிடைக்கும். இன்னைக்கு நாங்களே மிஸ் பண்ணிட்டோம். தவா கறி நல்லா இருக்கும். இல்லை இன்னொரு 1 hourல க்ளோஸ் ஆகிடும் கடையே. 1 hour 1.5 hourல கடையில க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான், போயிடும். பிரியாணி கம்மியாக தான் வைப்பாங்க, ஆனால் நல்லா சேல் ஆகிடும். ஸ்விக்கிலலாம் இருக்கு, பட் இருந்தாலும் நேரில் வந்து சாப்பிடுங்க, சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். குவார்டர் வந்து 120 என்னமோ. ஆனால் டேஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டு போகலாம். வர்த்து தான். ஆஃபா 110. ஓகே, வர்த்து தான். நான் ஒரு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் குறைச்சாங்க, கொஞ்சம் ஏற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வர்த்து தான். ஃபைனலாக வந்து நானுமே இங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக என்னென்ன வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு பீஃப் பிரியாணி அண்ட் தவா கறி, இது 2 மட்டும் தான் வாங்கியிருந்தேன். டேஸ்ட் வந்து குறைய சொல்ல முடியாதுங்க, அட்டகாசமாக இருக்குது. அதுவும் அந்த குவான்டிட்டி தான் எனக்கு தெரிஞ்ச விஷயமே சொல்கிறேன். சீரியஸாக குவான்டிட்டி வந்து அவ்வளோ குவான்டிட்டியாக இருக்குது. 110 rupees, 110 120 எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் குவான்டிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 110 தான் நினைக்கிறேன். சிக்கனு பீஃப் தான் இது. ஆக்சுவலாக வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 122 தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து பீஃப் அண்டா வந்து முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 10-15 பிரியாணி தான் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய அண்டா கிட்டத்தட்ட 60 to 70 kg போட்டதா சொன்னாங்க. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. டேஸ்ட் அந்த அளவுக்கு கொடுக்குறதுனால தான் ஒரு கூட்டம் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் பின்னாடி பார்த்தாங்கன்னா தெரியும். அதனால் பின்னாடி வீடியோ போகிறோம் பாருங்கள், எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். டிராஃபிக் ஆகிற அளவுக்கு கூட்டம் வருது. அந்த அளவுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் கண்டிப்பாக வரும். டேஸ்ட் இல்லாதனால இவ்வளோ கூட்டம் வருமா? கண்டிப்பாக டேஸ்ட் இருக்கிறதுனால தான் வரும். நான் அதுமாதிரி ட்ரை பண்ணேன், டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வானகரம் ஈஸ்ட் ஐனா வரும். இந்த சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் நினைக்கிறேன். ட்ரை பண்ணிங்கன்னா ஃபீட்பேக் கமெண்ட்ல சொல்லுங்கள். இல்லை ட்ரை பண்ணதே இல்லைனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி சொல்கிறது தான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.